Dear students and friends, in this lecture, I will be discussing about the mechanism of drug action, which includes the principles of drug action. As you know that one of the branch of pharmacology is pharmacodynamics. The pharmacodynamics is nothing but what the drug does to the body. மருந்து நம்ம உடம்புல என்னென்ன மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு படிக்கிற பிரான்ச் பேர் வந்து pharmacodynamics. Pharmacodynamics வந்து பெரும்பாலும் வந்து மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தட் இன்க்ளூட்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன் ஆல்சோ. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். As I told you, the pharmacodynamics is nothing but the mechanism of drug action and also the study about the various effects of drugs. Simply you can say what the drug does to the body. And this is possible by means of 7 different mechanisms. The principles வந்து ஒரு 7 விதமாக நம்ம பிரிக்கலாம். Stimulation, depression, irritation, replacement, cytotoxic action, antimicrobial action, and the modification of the immune status. So let me discuss one by one with example. The stimulation எடுத்துட்டீங்கன்னா there will be selective enhancement of the level of activity of some of the specialized cells. Administration of certain drugs என்ன பண்ணோம்னா ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணும். உதாரணமாக அடினலின் வந்து பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக், பாசிட்டிவ் கொர்னோட்ரோபிக் இன் நேச்சர். இது என்ன பண்ணும், ஹார்ட் மசிலில் போய் ஆக்ட் பண்ணி, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய செல்லில் போய் ஆக்ட் பண்ணி, இட் இன்க்ரீசஸ் ரேட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் ஆஃப் தி மயோகார்டியம். ஹார்ட் ரேட்டையும் அதிகப்படுத்தும், ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஹார்ட்டையும் அதிகப்படுத்தும். பைலோகார்பின் அது வந்து ஒரு கொலினர்ஜிக் ட்ரக்ஸ், அஸ்டல்கோலின் சம்பந்தப்பட்ட ஒரு மருந்து. எந்த ஒரு அஸ்டல்கோலின் ரிலேட்டட் ட்ரக்ஸ் கொடுத்தாலும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செக்ரீஷன்ஸையும் அது அதிகப்படுத்தும். இப்போ பைலோகார்பின் can be able to increase the salivary glands, stimulates the salivary glands. இப்போ salivary glands stimulate ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக the salivary secretions will get increased. At the same time, எக்ஸசிவாக ஸ்டிமுலேட் ஆகும்போது தட் இஸ் ஃபாலோடு பை தி டிப்ரெஷன். உதாரணமாக எந்த ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலேட்டும் ஆன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ப்ரொடியூசஸ் கன்வல்ஷன் தட் இஸ் ஃபாலோடு பை தி கோமா அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலேட்டை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், பிக்ரோடாக்சின். ஸோ பிக்ரோடாக்சின் ஆன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ப்ரொடியூசஸ் கன்வல்ஷன். That convulsions leads to coma and respiratory depression. The next is depression. எப்படி அங்கே செலக்டிவ் செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆச்சோ இங்கே வந்து செலக்டிவ் செல்ஸ் வந்து டிப்ரெஸ்டு பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டைன் ட்ரக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎன்எஸ் டிப்ரெசன்ட், பார்பிஜரேட்ஸ். இந்த பார்பிஜரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ். It comes under the anti-anxiety drugs. It is an anti-convulsant. Phenobarbital like drugs என்ன பண்ணும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை டிப்ரெஸ் பண்ணும். Quinine, it is an isomer of quinine, can able to depresses the heart function, heart rate. Now, abnormal rhythm of the heart தான் cardiac arrhythmias. அப்போ அந்த அப்நார்மல் ரிதம் ஆஃப் தி ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கினிலின் மாதிரி ட்ரக்ஸை நம்ம கொடுக்கலாம். பிகாஸ் இட் டிப்ரெசஸ் தி கார்டியாக் ஃபங்க்ஷன். இந்த மூணாவது பிரின்சிபல் வந்து இரிட்டேஷன். இது வந்து இரிட்டேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ்ட்ராயில் வச்சுக்கோங்க, கேஸ்ட்ராயில். இந்த கேஸ்ட்ராயில் சாப்பிட்ட உடனே தட் இஸ் கன்வெர்டட் இன்டு ரெசினோலிக் ஆசிட் அண்ட் ஐசோரெசினோலிக் ஆசிட். அது வந்து என்ன பண்ணும், நம்ம இன்டெஸ்டைனை வந்து இரிட்டேட் பண்ணும். அந்த இன்டெஸ்டைனை இரிட்டேட் பண்ணுறதுனால நல்லா மோஷன் போகும். ஸோ அப்போ கான்ஸ்டிபேஷனுக்கு நம்ம கேஸ்டர் ஆயில் கொடுத்தா அது ரிலீவ் ஆகும். த பிரின்சிபல் இஸ் ஸ்டிமுலேஷன். அதேமாதிரி எந்த ஒரு பிட்டர் சப்ஸ்டன்ஸை நீங்கள் சாப்பிட்டாலும்
உங்கள் salivary secretions அதிகமாகும், gastric secretions அதிகமாகும். Any bitter if you take, there will be increased salivary secretion and gastric secretion. அந்த இரிட்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அது இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இரிட்டேஷன் மைல்டாக இருந்தால் that stimulates the function. The same irritation, if it is very strong, that produces inflammation. Fourth principle என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட். எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். உதாரணமாக வந்து நைட் பிளைண்ட்னஸில் வந்து விட்டமின் ஏ கம்மியாக இருக்குது, அதனால் விட்டமின் ஏவை சப்ளிமெண்ட் பண்ணணும். அனிமிக் பேஷனில் வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, அதனால் அயனை வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும். டயபெட்டிஸ் mellitus is due to deficiency of insulin, அதனால நம்ம இன்சுலினை ப்ரொவைட் பண்ணுறோம். பார்க்கின்சோனிசம் is characterized by deficiency of the dopamine, அப்போ நம்ம டோபாமைனை சப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி யூஸ் ஆஃப் நேச்சுரல் மெட்டபாலைட்ஸ், ஹார்மோன்ஸ் ஆர் கன்ஜீனஸ் இன் த டெஃபிஷியன்சி, அது பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் சைட்டோடாக்சிக். சைட்டோனா செல்லு, இந்த செல்லுக்கு வந்து டாக்ஸிக் ப்ரொடியூஸ் பண்ணும். உதாரணமாக that can act on the invading microorganisms or in the cancer cells. So antibiotics, antiviralsலாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இன்வேடிங் மைக்ரோ ஆர்கானிசத்தை, பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணும், அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணும். ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் அப்படி கிடையாது. ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் ஆர் சைட்டோடாக்சிக் ஃபார் அவர் ஓன் செல்லு. ஆனால் கேன்சர் வந்து என்னது, இட் இஸ் நத்திங் பட் abnormal proliferation of our body own cell. So anti-cancer drugs are cytotoxic to our body own cell. Antibiotics, antivirals are cytotoxic both our cells as well as the invading microorganisms. The next principle is antimicrobial action. So the drugs which act against the microorganism. We take E. coli. The E. coli can be killed by the tetracycline. Streptococcus staphylococcus can be killed by our erythromycin. Like that, antibiotics are the best example for the antimicrobial action. The next principle is modification of the immune status. நம்ம இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தவும் பண்ணலாம், கம்மிப்படுத்தவும் பண்ணலாம். உதாரணமாக நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின்ஸ் அண்ட் சீரா இருக்கு பாருங்க, அதெல்லாம் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்காக. அட் த சேம் டைம் யாருக்காவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சுன்னா, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது, இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குதுன்னா, அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கணும். அது இம்யூனிட்டி பவர் சப்ரஸ் ஆகலைன்னா there will be rejection of the organ. அதனால் என்ன பண்ணணும், immunosuppressant has to be administered. For example, corticosteroids. அப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 7 பிரின்சிபிள்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டிமுலேஷன், டிப்ரெஷன், இரிட்டேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், சைட்டோடாக்சிக் ஆக்ஷன், ஆன்டிமைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி இம்யூன் ஸ்டேட்டஸ். இப்போ ஜென்ரல் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன் அப்படிங்கன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். நம்ம ட்ரக்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே கேன் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் சம் ஆஃப் தி டார்கெட் மாலிகுல்ஸ். சில ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்சைம் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், ரெசப்டர்ஸ் ஆகட்டும், இல்லை அயன் சேனல்ஸ் ஆகட்டும், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அதனால் ப்ரோட்டீன்ஸ் ஆர் தி ட்ரக்கபிள் டார்கெட். இந்த ப்ரோட்டீனில் தான் நம்ம ட்ரக்கு போய் பைண்ட் ஆக போகுது. ஸோ the interaction with the target molecules, that is proteins, by enzymes, ion channels, transporters and the receptors. இப்போ enzyme பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். The enzymes can be stimulated or can be depressed. For example, adrenaline is again is a positive inotropic, positive phonotropic drug, can able to stimulate adenylate cyclase. அடினைலேட் சைக்கிளேஸ் என்ன பண்ணும், ஏடிபியை சைக்கிளிக் ஏஎம்பியாக மாற்றும். சைக்கிளிக் ஏஎம்பி வந்து பாஸ்போரிலேஸ் ரியாக்ஷனை ப்ரொமோட் பண்ணணும். அது கான்சிக்வன்சஸாக வந்து தேர் வில் பி இன்க்ரீஸ்டு ரேட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப்
contraction of the heart. Pyridoxine விட்டமின் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். இட் இஸ் ஆக்டிங் as a coenzyme. Pyridoxine is acting as a coenzyme or cofactor that can able to increases the decarboxylation reaction. இப்போ என்சைம் இன்ஹிபிஷன் பார்க்க போகிறோம். என்சைம் இன்ஹிபிஷன் வந்து சம்டைம்ஸ் காம்படிட்டிவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் நான் காம்படிட்டிவாக இருக்கலாம். இப்போ நம்ம காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உதாரணமாக சல்ஃபா ட்ரக்ஸ் எல்லாமே, சல்ஃபாமிதாக்சசோல், சல்ஃபாகுவானிடின், இந்த மாதிரி எல்லா சல்ஃபா ட்ரக்ஸும் பேராமினோ பென்சோயிக் ஆசிடுக்கு சப்ஸ்ட்ராட்டாக ஆக்ட் பண்ணி the inhibition of the synthesis of folic acid. Folic acid synthesis ஆகிறதுக்கு folate synthase ன்னு ஒரு enzyme தேவை. That enzyme is inhibited by sulfonamides. Captopril, lisinopril, ramipril மாதிரியான ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ஏசி சொல்லக்கூடிய என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். ஃபினஸ்டெராய்டு இருக்கு இல்லையா, இது வந்து 5-alpha reductase inhibitors that is used in the treatment of prostatic hypertrophy, benign prostate hypertrophy அப்படிங்கிற ஒரு டிசீஸுக்கு ஃபினஸ்டெராய்டை நம்ம யூஸ் பண்ணலாம். லெட்ரசோல் இது அரோமேட்டஸ் இன்ஹிபிட்டார், அதனால் இதை வந்து நம்ம பிரஸ்ட் கேன்சருக்கு யூஸ் பண்ணலாம். அலோபிரினால் ஜான்தின் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார், அதனால இதை நம்ம கவுட்டுக்கு யூஸ் பண்ணலாம். கார்பிடோப்பாவும் மீத்தைல் டோப்பாவும் டோப்பா டீகார்பாக்சிலேஸ் இன்ஹிபிட்டார், அதனால இதை நம்ம பார்க்கின்சனிசத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் பார்த்தீங்கன்னா acetazolamide, a diuretic which inhibits carbonic anhydrase, aspirin, indomethacin, NSAID, சைக்ளோஆக்சிஜனேஸை இன்ஹிபிட் பண்ணும். டைசல்ஃபிரம் அப்படிங்கிற ஒரு மருந்து ஆல்கஹாலிக் டி அடிக்ஷனுக்காக யூஸ் பண்ணோம், அதை ஆல்டிஹைட் டிஹைட்ரஜனேஸை இன்ஹிபிட் பண்ணும். ஒமிப்ரசோல், a proton pump inhibitor, inhibits H+K+ ATPase. Digoxin, it's a cardiac glycoside which inhibits sodium potassium ATPase. Statins, atorvastatin, lovastatin, simvastatin, அது வந்து HMG CoA reductase இன்ஹிபிட் பண்ணுறதுனால அதை நம்ம கொலஸ்ட்ரால் சிந்தசிஸை ப்ரிவென்ட் பண்ணி ஹைப்பர் லிபிடிமியாவுக்கு யூஸ் பண்ணலாம். சில்டானிஃபில்னு ஒரு மருந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது, ஃபேமஸாக வயாகிரான்னு சொல்லுவோம். அது பாஸ்போர்ட் ஐஎஸ்ட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ என்சைம் இன்ஹிபிஷன் மே பி காம்படிட்டிவ் ஆர் நான் காம்படிட்டிவ். Now it comes to the second mechanism is involvement of ion channels. இந்த அயன்ஸ் அப்படிங்கிறப்ப சோடியமாக இருக்கலாம், பொட்டாசியமாக இருக்கலாம், கால்சியமாக இருக்கலாம், குளோரைடாகவும் இருக்கலாம். உதாரணமாக நிஃபெடிஃபின், a calcium channel blocker that blocks L-type channel. Nicrondyl, அது potassium channel ஆக்ட் பண்ணும். It is used for the treatment of arrhythmiasis. Amilorine ஒரு மருந்து, it is a diuretic that inhibits renal epithelial sodium channel. Phenytoin, anticonvulsant that modulate voltage sensitive sodium channel. Ethosuximide, இல்லையா, இது வந்து ஒரு anticonvulsant. It is used for the treatment of convulsion, especially the petit mal epilepsy. அது என்ன பண்ணும், டி டைப் கால்சியம் சேனலை இன்ஹிபிட் பண்ணும். டி டைப்னா டிரான்சியன்ட், எல் டைப்னா லாங் லாஸ்டிங். எல் டைப் கால்சியம் சேனல்னா லாங் லாஸ்டிங் கால்சியம் சேனல், டி டைப்னா டிரான்சியன்ட். ஸோ இந்த மாதிரி அயன் சேனல்ஸ் எல்லாம் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டாஸ். இந்த டிரான்ஸ்போர்ட்டாஸ் வந்து எப்படி மாடுலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர்ஐன்னு சொல்லுவோம், செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செரட்டோனின் டிரான்ஸ்போர்ட்டர் கூட இன்வால்வ் ஆகும், இன்டர்ஃபியர் ஆகும். ஆம்ஃபிட்டமைன்,
சீன ஸ்டிமுலண்ட் இருக்கு இல்லையா, அது டோபமைன் டிரான்ஸ்போர்ட்டர் மெக்கானிசத்தில் இன்டர்ஃபியர் ஆகும். டிகாபைன்னு ஒரு ஆன்டி கன்வல்சன்ட்டு, அது காபா டிரான்ஸ்போர்ட்டர் கூட இன்டர்ஃபியர் ஆகும். ப்ரொஃபெனாசின்னு ஒரு மருந்து, அது வந்து யூரிகோசூரிக் ஏஜென்ட் யூஸ்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட்டு, அது வந்து ஆர்கானிக் ஆனியான் டிரான்ஸ்போர்ட்டர் மெக்கானிசத்துக்கு கூட இன்டர்ஃபியர் ஆகும். அப்போ some of the drugs may interfere with the transporters mechanism. Next is receptors. Receptors நமக்கு தெரியும். Receptors is nothing but macromolecular structure on which the drug can able to bind. இது எங்க இருக்கும் அப்படின்னா, it may be on the cell wall or cytoplasm or in the nucleus of the effector cells that serves to recognize the signal. இது வந்து sensing element. Receptors are nothing but sensing element. So it recognizes the signal molecule and initiates the response. As such, receptor do not have any function. And the receptor வந்து just to receive the drugs. Receptor not to receive the drugs. அந்த drug receptor interaction வந்து activate ஆகிறப்ப conformational changes நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரிசப்டாரில் வந்து 4 விதமான ரிசப்டார் இருக்கு. ஒன்று வந்து அயன் சேனல் ரிசப்டார்ஸ், ரெண்டாவது வந்து ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசப்டார், மூணாவது வந்து தைரோசின் கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார்ஸ், நாலாவது வந்து நியூக்ளியஸ் ரிசப்டார்ஸ். அப்போ ட்ரக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரிசப்டார் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். சம் அதர் மெக்கானிசம், மிஸ்லினியஸ் மெக்கானிசத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூட்ரலைசேஷன், ஆன்டாசிட்ஸ், ஆசிடுக்கு ஆப்போசிட் ஆன்டாசிட்ஸ். சில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, அசிடிட்டி எக்ஸஸாக இருக்குன்னா என்ன பண்ணணும், ஒரு ஜெலிசில்லோ ஒரு டைஜினோ சாப்பிடணும். என்ன பண்ணணும், ஜெலிசில்லு டைஜின் எல்லாம் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், இது வந்து பேஸு, இந்த பேஸ் வந்து ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணணும். இப்போ ஹெப்பாரினோட ஆன்டிகோகுலண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, ஹெப்பாரின் நியூட்ரலைசஸ் தி பேசிக் குரூப்ஸ் ஆஃப் தி கிளாட்டிங் ஃபேக்டர். கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்குது, நிறையா கிளாட்டிங் 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பேசிக் குரூப்ஸை வந்து இது நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சுன்னா த்ராம்பின் வந்து ஃபார்ம் ஆகாது. ப்ரோத்ராம்பின் டு த்ராம்பின் தான் மெக்கானிசம். ப்ரோத்ராம்பின் இஸ் கன்வெர்டட் இன்டு த்ராம்பின், ஃபைப்ரினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபைப்ரின், அதுதான் மெக்கானிசம் ஆஃப் கிளாட்டிங்கு. இப்போ இங்கே த்ராம்பினே ஃபார்ம் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீலேஷன் சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், சிலேட்டிங் ஏஜென்ட்ஸு. ஹெவி மெட்டல் பாய்சன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மெர்க்குரி லைக் ஹெவி மெட்டல்ஸ் இருந்ததுன்னா உடனே டைமெர்கப்ரால்னு ஒரு மருந்து கொடுக்கும். டைமெர்கப்ரால் இன்னொரு பேர் வந்து பால்னு சொல்லுவோம், பிரிட்டிஷ் ஆன்டி லெவிசைட். எத்திலின் டயாமின் டெட்ராஸ்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஈடிடியை வந்து கால்சியத்துக்கு கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். பெனிசிலாமின் வந்து காப்பர் கூட காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். டெஸ்பராக்சமின் அயன் கூட கீலேஷனை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி சிலேட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்சனிங். ஃபிசிக்கல் மாஸ் அதிகப்படுத்துறது மூலமாக சம் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். உதாரணமாக பேர் ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, அகாரு இல்லைன்னா இசபகல் இல்லைன்னா சைலியம் சீடு இதை நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டோம் என்ன ஆகும், இதே அப்சார்ப், இதே வாட்டர். அகாரெல்லாம் என்ன பண்ணோம், வாட்டரை அப்சார்ப் பண்ணும். இப்போ வாட்டரை அப்சார்ப் பண்ணும்போது தேர் வில் பி இன்க்ரீசஸ் தி சைஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே அது பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டு அதிகமாகும். பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இசபகல் சீட்ஸை வந்து நைட்டு சாப்பிட்டாங்கன்னா மார்னிங் வந்து நல்லா அந்த கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு மெக்கானிசம் இருக்குது, தட் இஸ் கால்டு அப்சார்ப்ஷன். யூனிவர்சல் ஆன்டிடோட்னு சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்சனிங்கில் இந்த கயோலினெல்லாம் யூஸ் பண்ணலாம், சார்கோலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஆக்டிவேட்டட் சார்கோலும் கயோலினும் பை மீன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் மெக்கானிசம் கேன் பி யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயரியா. மிதைல் பாலிசைலாக்சன் அண்ட் சைமெத்திகோன் ஒரு மருந்து, அது வந்து ஆன்டாசிட் கூட கம்பைன் பண்ணி கொடுக்கும். ஆன்டாசிட்ஸ்னால் நம்ம அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு கூட
methyl polysiloxanum சைமெத்திகோன் கொடுத்தோம்னா that act as a anti-flatulent. ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா general mechanism of action and principles of the drug action பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். In next class we will be discussing about the factors which affects the drug action. Thank you very much.